இந்த அசுரர்களுக்கு இரவில் அசாதாரணமான ஆற்றல் இருக்கும். அன்னை அந்த அசுரனுடன் 9 இரவுகள் போரிட்டாள். இறுதியில் விஜயதசமி எனப்படும் 10வது நாளின் மாலை வேளையில் அவனை கொன்றாள். இந்த புனிதமான நன்னாளில் கல்வி பயிலுதல் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த தினத்தில்தான் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கௌரவர்களுக்கு எதிராக போரை தொடங்கும் முன் அர்ஜுனன் தேவியை வழிபட்டான். ராவணனுடன் யுத்தம் புரிகையில் அந்த யுத்தத்தில் அவளது உதவியை வேண்டி ஸ்ரீராமர் துர்க்கையை வழிபட்டார். விஜயதசமிக்கு முந்தைய தினங்களில் இது நிகழ்ந்தது. அவர் போரிட்டு அன்னையின் அருளினால் வெற்றியடைந்தார். பண்டைய நாட்களில் விஜயதசமி அன்று அரசர்கள் பெரும் படையெடுப்புகளை மேற்கொண்டனர். அவ்விதம் படையெடுப்புகளை மேற்கொள்ளாதவர்கள் அடர்ந்த காடுகளில் வேட்டையாடச் சென்றனர். இன்றும் கூட ராஜபுதனத்தில் விஜயதசமி அன்று சில கோட்டைகள் மீது ஜனங்கள் வேடிக்கையாக படையெடுத்தலை ஏற்பாடு செய்கின்றனர். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் வாழ்க்கையுடன் இந்த நாள் மிகவும் தொடர்பு கொண்டது. உலகின் சரித்திரத்தில் வேறு எங்கும் ஸ்ரீராமரை போன்ற மனிதனை, மகனை, சகோதரனை, கணவனை, தந்தையை, அரசனை காண முடியாது. ஸ்ரீராமனின் பெருமையை விளக்க மகரிஷி வால்மீகி பெரிதும் முயன்றிருக்கிறார். தசரா தினத்தன்று நம்மிடம் உள்ள பயங்கர அசுரனான ஆணவத்தை அழித்து நாம் எங்கு சென்றாலும் அன்பையும் அமைதியையும் பரப்ப உறுதியை மேற்கொண்டால் அதுதான் உண்மையான விழா கொண்டாட்டமாகும்.